சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்றே இந்த சாய் அப்பா யாருக்கும் அவ்வளவு எளிதில் சாபம் கொடுத்ததில்லை. ஆனால் இன்று ஒருவருக்கு நான் சாபம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு வந்துவிட்டது. இது யாருக்கு எதற்காக நான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி இவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் எப்பொழுதும் உன்னோடும் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் முழுக்க இந்த சாய் அப்பா சொல்ல சொல்ல எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பது, நான் இருந்து உனக்கு தந்துவிட எண்ணுவது என்று ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ பார்த்தாய் செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த நேரம், இந்த மாற்றம், இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சொல்லும் பொழுதெல்லாம் என் குழந்தை எதையாவது நினைத்து நீ கலங்குகிறாய். நமக்காக நம் அப்பா கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டால் மட்டும்தானே அது நிஜம். தேவையில்லாமலும் சரியில்லாமலும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உன் சூழ்நிலைகளை உன்னை மாற்றட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உனக்குரிய வெற்றியை உன்னிடம் கொடுக்கட்டும். நாம் ஆசைப்பட்ட இடத்தில் நிம்மதியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதையுமே நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா உனக்காக என்ன கொடுக்க நினைக்கின்றேன், எந்த விஷயத்தை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் ஏதாவது ஒரு வழியில் முற்றுக்கட்டையாகவே உனக்கு நின்று கொண்டிருக்கிறது. நான் எவ்வளவு முயற்சித்தாலும் எந்த விஷயங்களும் உன்னை முழுமையாக வந்து சேர்வது கிடையாது. பல முயற்சிகளுக்கு மத்தியில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உனக்கு நடத்தப்படுகிறது. பல முயற்சிகளுக்கு மத்தியில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேர்கிறது. அப்படியானால் மற்றவை எல்லாமும் எங்கே செல்கிறது? மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது? இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு எதை தந்து கொண்டிருக்கிறது என்று நான் யோசித்து பார்க்கும் பொழுதெல்லாம் என் குழந்தைப்பட்ட பல காயங்களும் பல வேதனைகளும், அதற்கு பின்னால் இதற்கு காரணமாக இருந்தவர்களும் யார் என்று எனக்கு தெரிய தொடங்கியதுதான் உண்மை. ஒவ்வொருவரையும் நான் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டேன். ஒவ்வொருவரையும் நான் யார் என்று உணர்ந்து கொள்ள தொடங்கிவிட்டேன். எந்த நாளிலும் என் குழந்தை எதையுமே நினைத்து நீ சந்தோஷமடைய தொடங்கிய காலம், எல்லாவற்றையும் என் குழந்தை சரியாக யோசித்து நீ மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கிய காலம் என்று இந்த நேரங்களை எல்லாம் என் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொள்ளத் தொடங்கிய இந்த நேரம், உன்னை சுற்றி பல தீமைகள் நடந்தது, உன்னை சுற்றி பல சூழ்ச்சிகள் நடந்தது, உன்னை சுற்றி பல தேவையற்ற விஷயங்கள் நடந்தது என்பதுதான் உண்மை. நீ எதையுமே என் குழந்தை கவனத்தில் கொண்டு இந்த தெய்வம் உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல நீ தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் பயணித்த இந்த காலமும் நேரமும், உன்னை நான் தொடர்ந்து வந்து இந்த மாற்றங்களும் இனி உனக்கு வேண்டிய பல விஷயங்களை நிச்சயமாக உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்துவிட்டது, ஏது நடந்துவிட்டது என்பதை எல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் என் குழந்தை சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடத்துவது எல்லாமும் யார்? நமக்கான இந்த வாழ்க்கையை நாம் விரும்புகின்ற விஷயங்களை எல்லாமும் நமக்கு தருவது யார் என்ற ஒரு புரிதல் வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, எதற்கெடுத்தாலும் மனமுடைந்து நின்றதுதான் மிச்சம். எதற்கெடுத்தாலும் என் குழந்தை கண் கலங்கி நின்றதுதான் மிச்சம். இனி என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று சொல்லி என் குழந்தை பதறி துடித்ததுதான் மிச்சம். நம்மோடு துணை இருப்பது நம் சாயப்பா என்பதை நீ மறந்து விட்டாயா? உன்னோடு உடனிருந்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்துவது உன் அப்பா நான் என்பதை நீ மறந்து விட்டாயா? இந்த சாயப்பா எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காகத்தான் உன்னை தொடர்ந்து வந்தேன். ஆனால் சில நேரங்களில் என் குழந்தை நீ என்னை மறந்துவிட்டு தேவையில்லாமல் இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் முன்னெடுத்து வந்து நீ ஒவ்வொரு பொழுதிலும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய நம்பிக்கையை எல்லாம் நீ இழந்து விட்டாய் என்பதுதான் உண்மை. இதுவரையிலும் நீ சந்தித்தது எல்லாம் போதும். இனி உனக்கு நடப்பது நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா, உன் சாயப்பா உனக்கு எடுத்துச் சொல்வதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக என் குழந்தை இந்த வாழ்க்கை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க
உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தொடரும் என்பதை நீ மறக்காதே. இந்த தெய்வத்தினால் உனக்கு என்னவெல்லாமும் நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டு, இந்த சாய் அப்பா உனக்கு எதை நடத்துவார் என்பதை நீ ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. மனமுடைந்து நிற்காமல், மனம் கலங்கி நிற்காமல், எதையும் நினைத்து கண்ணீர் சிந்தாமல் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். கலங்காத நேரம். இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால், சாயப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த அப்பா பலமுறை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் உன் சாயப்பா நான் இருப்பது போல, அதாவது இந்த சாயப்பா நான் உன் வாழ்க்கையில் இருப்பது போல உன்னோடு நான் உனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறக்காதே. நான் பலமுறை உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உன்னிடத்தில் நான் சொல்வதை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இந்த சாயப்பா உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் நேரம், நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கும் இந்த நேரம், இனி எதையுமே யோசித்து நாம் கலங்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் நடத்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சரி என்றும் தவறு என்றும் என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் எதையுமே நினைத்து நீ வருந்திட வேண்டிய அவசியமும் உனக்கு கிடையாது என்பதை நீ புரிந்து கொள். இத்தனை காலம் இந்த வாழ்க்கையை எண்ணி எண்ணி என் குழந்தை கலங்கியதை எல்லாம் நினைத்து இனிமேலும் நீ வருந்தக்கூடாது. சுற்றி இருந்து உன்னை வழி நடத்துபவன் இந்த அப்பா நான் அல்லவா? சுற்றி இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்பவன் இந்த சாயப்பா நான் அல்லவா? அப்படியானால் இனி உனக்கு நடக்க காத்திருப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தினுடைய அருளாசிகள் உன்னை தேடி வந்து உனக்கு நடத்தி கொடுக்கும் சில விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றும், கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கை தூக்கிவிடும் என்பதை நீ மறக்காதே. எந்த ஒரு சந்தோஷத்தையும் முழுமையாக அனுபவிக்காத இந்த நேரம், எந்த ஒரு சந்தோஷத்தையும் முழுமையாக பார்த்திடாத இந்த நேரம், உன் வாழ்க்கையில் உன்னை அதிகமாக சிந்திக்க விடாமல் இந்த மனிதர்கள் செய்துவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. அதிகமாக உன்னை யோசிக்க விடாமல் இந்த மனிதர்கள் செய்துவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை யோசிக்க விடாமல் எந்த ஒரு இடத்திலும் உன்னை சிந்திக்க விடாமல் ஒவ்வொரு நாளும் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரை எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை பல உண்மைகளை நிச்சயமாக உன்னை விட்டு விலக்கி வைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி நான் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு நல்ல தெளிவை கொடுக்கும்படி, எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும்படி நான் வருவேன் என்பதை நீ மறக்காதே. காரணத்தோடு உனக்கு நடந்த இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு நன்மதிப்பை தரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தெய்வம் உனக்கு சொல்லிவிட்ட ஒவ்வொரு நன்மைகளையும் நீ கட்டாயமாக புரிந்து கொண்டாலே அது போதும். என் குழந்தையே, தொடர்ந்து வந்து உனக்கே சோதனைகளை தொடர்ச்சியாக ஒருவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை நாம் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அல்லவா? அதனை நாம் என்னவென்று சற்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? காலத்தினுடைய கட்டாயம் இந்த வாழ்க்கை இனியும் உனக்கு என்ன தருகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளாமல் சென்றுவிடக்கூடாது. எந்த நாளிலும் இந்த வாழ்க்கை தருகின்ற உன்னுடைய சந்தோஷங்களை யாருக்காகவும் நீ விட்டு கொடுக்க கூடாது. இங்கு யாரும் உனக்காக வாழ்வதற்கு தயாராக இல்லை. யாரும் உனக்காக வாழ ஒரு நொடி பொழுதும் சிந்திக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் எதற்காக மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட இந்த விருப்பங்கள் எல்லாம் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக உனக்கு கஷ்டங்களை கொடுத்த ஒருவரை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மனது அதிகமாக சோதனை அடைந்தது. எதற்காக எந்த நிலையிலும் உன்னை காயப்படுத்த இவர்கள் துணிந்து விட்டார்கள், எதற்காக எந்த சூழ்நிலையிலும் உன்னை கண்கலங்க வைக்க இவர்கள் துணிந்து விட்டார்கள் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதும் எனக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. இவர்கள் செய்த இந்த காரியத்தை நான் ஏற்றுக்கொள்ள ஒருபோதும் விரும்பவில்லை. இவர்கள் செய்த இந்த விஷயத்தை நான் நம்புவதற்கு ஒருபோதும் தயாராக இல்லை. ஆனால் என்னுடைய நம்பிக்கையை இவர்கள் சென்று விட்டார்கள். என்னுடைய நம்பிக்கையை இவர்கள் கொன்று விட்டார்கள். என்னுடைய நம்பிக்கையை இவர்கள் கொன்று புதைத்து விட்டார்கள். நம்மை வணங்குகின்ற குழந்தைகள் அல்லவா இவர்கள். அதனால் ஒருபோதும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு இவர்கள் துரோகத்தை செய்துவிட மாட்டார்கள் என்று நான் நினைத்து கொண்டிருந்த இந்த நேரம், ஒவ்வொரு நாளும் இனி உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும்பொழுது இதை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய்.
உன்னை தேடி வரும் இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடத்தப்படுவதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய் என்பதை நீ மறக்காதே. எந்த நாளிலும் இந்த அப்பா உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்களினால் இவர்கள் என்னை ஏமாற்றியதை நான் ஒருபொழுதும் மறக்க மாட்டேன். இவர்கள் எனக்கு கொடுத்த ஏமாற்றத்தை நான் ஒருபொழுதும் விட்டுவிட மாட்டேன். இனிமேலும் இவர்களை விட்டு வைக்க நான் நிச்சயமாக ஒருபொழுதும் தயாராக இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டது போதும். எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் விட்டது போதாதா? இந்த மனிதர்கள் வேண்டுமென்றே உன்னை தேடி வந்து கொடுத்த காயங்கள் போதாதா? அடுத்தது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கவிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. இனிமேலும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு ஆச்சரியங்களும் என் குழந்தைக்கு நன்மைகளோடு என் குழந்தை எப்பொழுதும் சரியாக வழிநடத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இவர்கள் மட்டும் உன்னை பின்னோக்கி தள்ள ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இனி எதற்கும் நான் அனுமதிக்க மாட்டேன் அல்லவா? கவனத்தோடு இந்த சாயப்பா சொல்ல இந்த வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்தப்படும் என்பதை தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்கள் இனி ஒவ்வொருவருக்கும் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக மாற்றட்டும். உன் வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு இனிமேல் நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கட்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.